63 நாயன்மார்களில் மிகவும் புகழ்பெற்ற பக்தர் ஒருவர் சிறுத்தொண்ட நாயனார். இவர் சிவபெருமான் மீது அளவற்ற பக்தி கொண்டவர். முன்னொரு காலத்தில் சோழ நாட்டில் பரஞ்சோதி என்ற வீரர் வாழ்ந்தார். அவர் ஒரு பெரிய படைத்தளபதி. ஆனால் அவரது மனம் முழுவதும் சிவபெருமானின் பக்தியில் இருந்தது. அவர் தினமும் சிவபக்தர்களுக்கு உணவு வழங்குவதை தனது கடமையாக வைத்திருந்தார். அதனால் அவரை சிறுத்தொண்ட நாயனார் என்று மக்கள் அழைத்தனர். ஒரு நாள் சிவபெருமான் ஒரு சந்நியாசி வேடத்தில் வந்து சிறுத்தொண்டரின் வீட்டில் உணவு கேட்டார். ஆனால் அவர் ஒரு விசித்திரமான கோரிக்கை வைத்தார். நான் மனித குழந்தையின் இறைச்சி மட்டும்தான் சாப்பிடுவேன் என்றார். சிறுத்தொண்டர் அதை கேட்டதும் திகைத்தார். ஆனால் அது சிவபெருமானின் சோதனை என்று எண்ணினார். அவர் தனது மகனை அழைத்து, சிவபக்தருக்காக நீ உன்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்று கூறினார். மகனும் அதற்கு சம்மதித்தான். சிறுத்தொண்டர் உணவை தயாரித்து அந்த சந்நியாசிக்கு வழங்கினார். அப்போது அந்த சந்நியாசி திடீரென சிவபெருமானாக வெளிப்பட்டார். அவர் மகனை மீண்டும் உயிருடன் கொண்டு வந்து சிறுத்தொண்டரின் பக்தியை உலகுக்கு காட்டினார். உண்மையான பக்தி இருந்தால் இறைவன் எந்த சோதனையிலும் தனது பக்தர்களை காப்பாற்றுவார். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு துறை மைட்ஸ் தாட்ஸ் யூடியூப் சேனல் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து மேலும் வீடியோக்களுக்கு பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.